ಶಿರಡಿಪುರ ವಾಸಿನಂ ಕರುಣಾಮೂರ್ತಿ ಸ್ವರೂಪಂ ಸರ್ವರೋಗ தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த நேரமாக உன்னிடம் ஒன்று சொல்லவே இந்த சாயப்பா காத்திருக்கிறேன். நீ என் செல்ல குழந்தை, என்னை நிராகரித்து விடாகுதே. உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் அளவோடு இருந்தால் நீ நலமோடும் சுகமோடும் வாழலாம். முயற்சிக்கு ஏது தடை என் தங்கமே? யார் தடை போட்டாலும் அது 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை என்பது போல்தான் உன் முயற்சி செய்யும். நீ முயற்சி செய்யும் மனிதன் தீவிரத்தை விசாலப்படுத்தும். அப்படிப்பட்ட உன்னுடைய முயற்சியானது யாராலும் ஜெயிக்க முடியாது. வெற்றியின் உச்சக்கட்டம் அங்குதான் வெளிச்சம் போட்டு காட்டும். அப்பொழுது எதிர்ப்படும் தடைகளை தகர்த்தெறியலாம். தகர்ப்பதற்கான வழிமுறைகள் எல்லாம் நன்றாக அனுபவத்தின் மூலம் தெரிந்துவிடும். அதனால் தயக்கம், பயம், கோபம் எல்லாம் விடைபெற்று விடும். உன்னிடத்தில் இருந்து எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலகி போனால் நேர்மறை சக்தி உன்னை ஆக்கிரமித்து கொள்ளும். நேர்மறை சக்தி கூட அந்த சக்தி நம் கருமையும் தெளிவடையும். நாமும் நிதானமும் மனநிலைக்கு வந்து விடுவோம். மனம் செம்மையானால் எந்த செயலையும் சிறப்புடன் செய்து முடிக்க முடியும் அல்லவா? அப்பொழுது உன்னுடைய முயற்சி நல்லதொரு பலனை அளிக்கும். அந்த முயற்சியால் நினைத்த காரியத்தில் வெற்றி பெறுவது உறுதியாகும். வாழ்க்கையில் நம்மை விட பலர் சிறப்பாக வாழலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நம்மை விட பிறரால் சிறப்பாக வாழ்ந்துவிட முடியாது. அதற்கு உறுதுணையாக இருப்பது என்ன தெரியுமா? முயற்சி. உதிக்கும் சூரியனை போல் வாழ்வு விடியட்டும். நல்லதொரு நாளன்று உனக்கான சாயி நல்லதொரு வழிகளை சொல்கிறேன். உனது விழிகள் திறக்கட்டும், எண்ணங்கள் மலரட்டும். அன்பை யாரிடமும் பிச்சை கேட்கக்கூடாது என் தங்கமே. அதுபோல்தான் அக்கறையையும் கேட்டு வாங்கக்கூடாது. அன்பை கெஞ்சி பெறவும் கூடாது. உணர்வுகளை புரிய வைக்கவும் கூடாது. ஒரு முறையும் அன்பை நிரூபித்து கொண்டே இருக்க முயற்சி செய்ய வேண்டாம். அது தற்கொலையை விட கேவலமானது. அன்பானவர்களுக்கு இறங்கி போவது தவறில்லை. நம்முடைய அன்பு யாருக்கு புரியாதோ அவர்களிடம் இருந்து விலகி போவதும் தவறில்லை தானே? எதையும் மனம் விட்டு பேசாத வரை எல்லாம் மன அழுத்தம்தான். எதையும் மறைக்க முயற்சித்து நிம்மதியை இழக்க வேண்டாம். அதை அப்படியே விட்டுவிடு. காலம் மாற்றிவிடும். ஒரு பிரச்சனையின் ஆயுள் பெரும்பாலும் அதைவிட பெரும் பிரச்சனை வரும் வரைதான். அதே போல்தான் என் தங்கமே, அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று வாழ ஆரம்பித்தார். அப்பவே உன் நிம்மதி உன்னை விட்டு போய்விடும். தூக்கி விட்டவரை மறக்காதே. தூக்கி போட்டவரை கனவில் கூட நினைக்காதே. ஒரு பிரச்சனை என்றால் சூழ்நிலையை மட்டும் நினைக்க வேண்டாம். சில நாய்கள் வேஷமிட்ட நரிகளின் சூழ்ச்சியாக கூட இருக்கலாம் என்பதை மறந்து விடாது. ஆகவே பொறுமை வாழ்க்கையில் மிக அவசியம். அதேபோல்தான் வாழ்க்கையில் நீ செல்லும் வாகனத்தில் கூட பொறுமை மிக அவசியம்தான் என் தங்கமே. தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது தவறல்ல. ஆனால் ஆசைப்பட்ட பிறகு அதை அடைய உன் தகுதியை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதுதான் தவறு. இந்த பிரபஞ்சத்தில் வேடிக்கை பார்ப்பவர்கள் என நினைப்பவர்கள் என்று நினைப்பது மிகப்பெரிய முட்டாள்தான். ஏனென்றால் அவர்களுக்கு நமக்கு எந்த பயனும் இல்லை தானே. பக்குவம் என்பது யாது? புரிந்து கொள்வதோ புரிய வைப்பதோ இல்லை. வாயம் மூடிக்கொண்டு உன் வேலையை பார்ப்பதே தான் பக்குவம். அதே சமயத்தில் உன்னுடைய உறவுகள் உன்னை தூக்கி எறிந்திருந்தால் வருத்தப்படாதே என் குழந்தையே. அவர்கள் முன் வாழ்ந்து காட்டு, மகிழ்ச்சியாக நிம்மதியாக. அதுதான் வாழ்க்கை. அதேபோல் எதையும் பொறுமையோடு தேடு. பொறாமையோடு தேட வேண்டாம். அதிகம் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த இடத்தில் உன்னை அடிமையாக்கி விடுவார்கள். அழுகையும் சரி, சோகமும் சரி, உன்னை ஏமாற்றியவர்களுக்காகத்தான். ஆகவே அந்த அழுகையான கண்ணீரை சிந்தாத என் குழந்தை. குடும்பமும் என்பது ஒரு கூடு போல. பிரிப்பது எளிது, இணைப்பது கடினம். சில உறவுகள் உன்னுடன் இருந்தாலே போதும். மனசுக்கு சந்தோஷமாகவும் உனக்கு தெம்பாகவும் இருக்கும். அதே போல்தான் மிகப்பெரிய சொத்து எதுவென்று எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படாதே, எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல். ஒரு பெரிய உறவுதான் மிகப்பெரிய சொத்து. ஆகவே ஆனந்தமாக வாழ வாழ்க்கை ஆடம்பரம் தேவையில்லை. அன்பானவர்களுடன் நம்முடன் இருந்தாலே போதும் அல்லதானே? ஆடம்பரமே தேவையில்லை. மண்ணில் இறக்கப் போகிறோம் தவிர மீண்டும் ஒன்றாக யாரும்
யாரும் பிறக்கப் போவதில்லை. ஆகவே இந்த வாழ்வு இந்த பூமியில் வாழும்போதே பிரியாமல் சொந்த பந்தங்களோடு இருப்பதுதான் ஒரு பெரிய வரம். குடும்பம் என்பது ஒரு கடவுள் நமக்கு பூமிக்காக ஏற்பாடு செய்திருக்கும் சொர்க்கம், அன்பின் பிறப்பிடம், மகிழ்ச்சியின் இருப்பிடம், பாசத்தின் வளர்ப்பிடம், பக்குவத்தின் காப்பிடம். அது குடும்பம்தானே என் தங்கமே. நல்ல குடும்பம் என்பது வரவுக்கு மிஞ்சி செலவு செய்யாமல் இருப்பதாகும். தனித்து நிற்கும் போதுதான் தெரியும் உறவுகளின் அருமை. அருகில் இருக்கும்போது நமக்கு தெரிவதில்லை. சில குற்றங்களை மன்னிப்பதாலும் பல குறைகளை மறப்பதாலும் தான் இன்னும் உறவுகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. தூரத்து பச்சையாய் சில உறவுகள் அழகா, அதன் உறவுகள் தூரத்து பச்சையாய் அழகாக இருப்பதே எட்ட வைத்தும் ரசிப்பதும் தான். நம் பசி அறிந்தே பசியாற்றுபவள் தான் அம்மா. தன் பசி மறந்தே பசி போக்குபவன் அப்பா. ஆகவே நாளை போல நமக்குள்ளே வளர்ந்திடுவோம். தூண்களைப் போல ஒற்றுமை காத்திட நின்றிடுவோம். நாமே அடைமழையாக பெய்யும் சந்தோஷம்தானே. ஆகவே இந்த சாய் சொல்வது உனக்கு மிகுந்த நல்ல செய்திகளைத்தான் கூறுவேன். வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இனிமேலாவது புரிந்து கொள் என் தங்கமே. எதற்கும் கலங்கி கொண்டே இருக்காதே. எப்பொழுதும் வருத்தமான மனதுடன் இருக்காதே. சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இரு. எப்பொழுதும் சாய் தியானத்தில் பூஜை மட்டும் செய்து கொண்டிரு. மற்றவைகள் அனைத்தையும் சாய் பார்த்து கொள்வேன். உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே உனக்கு செய்வேன்.